வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோரோட ப்ரோமோ வந்திருக்கு. தங்கமயில காணல. செந்தில் முகத்தை தூக்கி வச்சிட்டு இருக்க பாண்டியன் நவகிரக மாதிரி வேறொரு பக்கம் திரும்பிட்டு இருக்காரு. கோமதி உடம்பு சரியில்லைன்னு டிராமா போடுறாங்க, லெட்டர்லாம் எழுதுறாங்க, அண்ணனுங்க கிட்ட சண்டையெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. இப்படி ஒரு இலக்கே இல்லாம போயிட்டு இருக்க இடத்துலதான் ஒரு அழகான பூ மலருது. அது காதல்ல காத்திருப்பும் ரொம்ப அழகுன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி ராஜியும் கதிரும் பல மாசங்களா காத்திருந்தாங்க, காதலால பூத்திருந்தாங்க. இப்ப அது கனியக்கூடிய நேரம் வந்திருக்கு. ராஜியோட ஐபிஎஸ் கோச்சிங் இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ்க்காக ரெண்டு பேரும் சென்னை வந்திருக்க. அந்த தனிமை ரெண்டு பேருக்குள்ள நிறைய கெமிக்கல் ரியாக்ஷனை உருவாக்குது. கிளாஸஸ் முடிஞ்சு ராஜியும் கதிரும் நடந்து வந்துட்டு இருக்காங்க. கதிர் ஏற்கனவே ராஜியோட அழகுலையும் அவங்க குறும்புலையும் கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சி தன்னையும் கரைச்சிக்கிட்டு இருக்க. ராஜி கதிரை ஒரு இடி இடிக்கிறாங்க. தடுமாறி போற கதிர் தன்னையும் தாங்கி பிடிச்சிக்கிட்டு ராஜியும் தாங்கி பிடிக்கிறாரு. இதுவரையிலும் ரூம்மேட்ஸா இருந்த ரெண்டு பேரும் கொஞ்சம் கொஞ்சமா காதலர்களா மாறி இருக்காங்க. காதலர்களா மாறின ரெண்டு பேரும் கணவன் மனைவியா மாறுற தருணம் வந்துகிட்டு இருக்கு. ரெண்டு பேரும் ரூம்க்கு வர ரெண்டு பேரோட மனசும் ரொம்பவே நிலையில்லாம அலைப்பாஞ்சுகிட்டு இருக்கு. ரெண்டு பேருக்கும் ரொம்பவும் தயக்கமும் கூச்சமும் இருக்கு. அதை விட ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சிருக்க ஆசையும் கண்ணுல மின்ன ஆரம்பிக்குது. வெளியே இருந்தவர்களும் குறும்புத்தனத்தோட இருந்த ராஜிக்கு உள்ளர வந்த உடனே ஏகப்பட்ட வெக்கமும் தான் ஒரு பெண்ணுங்கிறதையும் உணர ஆரம்பிக்கிறாங்க. ஆனா கதிர் இத்தனை நாளா தான் ஒரு மனுஷங்கிறத தாண்டி இப்பதான் தான் ஒரு ஆண்மகன்கிறத உணர ஆரம்பிச்ச தருணம் இது. ராஜியோட கையை பிடிச்சி ஒரு சுத்தி நெஞ்சோட அணைச்சிக்க ராஜியும் கதிரோட அணைப்புலையும் வாசத்திலையும் அப்படியே கிறங்கி போயிருக்காங்க. கொஞ்ச நேரத்துல சுயநினைவு வந்து வெக்கப்பட்டு அவங்க போக அவங்க கூடவே போய் கட்டில்ல உட்கார்றாரு கதிர். அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு அழகான உறவு தொடங்க ஆரம்பிக்குது. இங்க மயில் சரவணன் வாழ்க்கை கிட்டத்தட்ட முடிஞ்சு போக மீனாவும் செந்திலும் எதிரிங்க மாதிரி ஒருத்தர் முறைச்சிட்டு இருக்க இந்த மூணாவது ஜோடி அழகா தங்களோட வாழ்க்கையை தொடங்குறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வர எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.